ஏ வாசுகி, மச்சான் போயிட்டு வரேன்னு சொல்றா, நீ வாட்டுக்கு நிக்கிற. என்னடி பழக்கம் இது? நல்ல பழக்கம்தான். ஏ வாசுகி, என்னாச்சு? அப்பா அம்மாட்ட வசம் வாங்கிறாத, வா என் கூட. மச்சான் போயிட்டு வாங்க, நாளைக்கு கல்யாண தேதி நிச்சயமானவனே எனக்கு கண்டிப்பா ஃபோன் போட்டு சொல்லுங்க. கண்டிப்பா சஞ்சனா. கல்யாண தேதி தான் முடிவு பண்ணுவாங்க, ஆனா இவனுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது. ஏ என்ன வாசுகி இப்படி பேசுற? ஏ சஞ்சனா, இவன் ஒரு சைக்கோ. அன்னைக்கு நான் சொன்னேன்ல காஃபி ஷாப்ல ஒரு பொண்ணை அடிச்சிட்டான்னு, அந்த சைக்கோ இவன் தான். இவன் போய் நம்ம ராசாத்தி அத்தை மகனா இருக்கான். என்ன பண்ண சொல்ற? ராசாத்தி அத்தைக்காக தான் நான் அமைதியா இருக்கேன், இல்லாட்டி இவனெல்லாம் போலீஸ்ல தான் பிடிச்சி கொடுக்கணும். இதுல இவனுக்கு கல்யாணம் வேற. ஐயோ அந்த பொண்ணு பாவம். டேய், நீ இனிமேலும் ஏதாவது சைக்கோத்தனம் பண்ண, ஏதாவது வில்லத்தனம் பண்ணேன்னு நினைச்சுக்கோ, அந்த பொண்ணுகிட்ட சொல்லி கல்யாணத்தையே நிப்பாட்டிடுவேன். ராசாத்தி அத்தை குணத்துக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன், பாத்துக்கோ. ஓ அப்படியா? என் கல்யாணத்தையே நீ நிப்பாட்டிடுவியா? நிப்பாட்டிடுவேண்டா. என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? முடிஞ்சா கல்யாணத்தை நிப்பாட்டிரு. நானே அவசரப்பட்டு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கிட்டோமேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? நீ தான் என் மாமா பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா காலையில நான் பொண்ணு பார்க்கவே போயிருக்க மாட்டேன். நேரா உங்க வீட்டுக்கு வந்து மாமா உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருப்பேன். என்ன பண்ண, என்னோட பேடு லக். பொண்ணு பார்த்து பொண்ணெல்லாம் பேசிட்டு வந்த பிறகு நீ தான் என் மாமா பொண்ணுன்னு தெரிஞ்சிருக்கு. உன்னால முடிஞ்சா கல்யாண தேதியெல்லாம் முடிவு பண்றதுக்கு முன்னையே போய் கல்யாணத்தை நிப்பாட்டிரு. ரொம்ப சந்தோஷமா எங்க அம்மாட்ட ஒன்னு பொண்ணு கேட்க சொல்லி உன்னையே நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். என்ன சரிதானா வாசுகி? போய் பொண்ணு வீட்டுல பேசி எப்படியாவது நிப்பாட்டிடுறியா கல்யாணத்தை? டேய், என்னடா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. வாசுகி, நீ என்ன சொல்ற மச்சான பத்தி? ஏய், இவன் ஒரு சைக்கோடி. அன்னைக்கு நான் சொன்னேன்ல காஃபி ஷாப்ல ஒரு பொண்ணை அடிச்சிட்டானு, அந்த சைக்கோவே இவன் தான். இப்பவும் பாத்தியா இவ்வளவு திமிரா பேசுறான்னு? இவன் திமிரு பிடிச்சவன் சஞ்சனா. அவனை போ சொல்லு. சை. என்ன மச்சான் நீங்களும் இப்படி பேசுறீங்க? வாசுகி சொல்றதெல்லாம் உண்மையா? இல்ல சஞ்சனா, வாசுகி தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா. அன்னைக்கு காஃபி ஷாப்ல அடிக்க வந்த பையனே வேற. நான் தான் அந்த பொண்ணை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போனேன். அத உங்க அக்கா தெரியாம என்னன்னு நினைச்சுக்கிட்டு என்ன அன்னையில இருந்து சைக்கோ சைக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் சொல்ல வந்தாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டேங்க. மச்சான் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? உங்களை நம்பலாம்ல? உண்மைதான் சஞ்சனா. சரி மச்சான், நான் வாசுகிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். இருக்கட்டும் சஞ்சனா, வாசுகி கோவப்படுறது என்ன வையிறது எல்லாம் நல்லா தான் இருக்கு. கொஞ்ச நாள் அப்படியே போகட்டும், பாப்போம். சரிங்க மச்சான். சரி சஞ்சனா, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க மச்சான். வாசுகி பிரச்சனை எங்க போய் முடிய போதோ. பாப்போம். அம்மா போலாமா? என்னாச்சு வாசு, இவ்வளவு நேரமா நின்னு பேசிட்டியா? ஆமாமா, வாசுகி சஞ்சனா கூட பேசிட்டு இருந்தேன், லேட் ஆயிடுச்சு. டேய் வாசுகி நல்ல பொண்ணா இருக்காளடா. படிச்சுக்கிட்டு இருக்கா. படிச்சு முடிச்சிருந்தானா மாணிக்கத்திட்ட கேட்டு அவளையே உனக்கு கட்டி வச்சிருப்பேன். படிக்கிற பொண்ணு கேட்க கூடாதுன்னு தான் உனக்கு இப்ப வேற இடத்துல பொண்ணு பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா வாசு, உனக்கு ஒரு 6 மாசத்துல கல்யாணம் முடிக்கலாட்டி அடுத்து ஒரு 2-3 வருஷம் தள்ளி போயிரும்னு சொன்னாங்க. அதனாலதான் இப்ப உடனே உனக்கு பொண்ணு பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. சரி இருக்கட்டும், வா வாசு நம்ம கிளம்புவோம். நான் நினைக்கிறதா நீங்களும் நினைச்சிருக்கீங்க. ஆனா என்ன, நம்ம 2 பேர் நினைச்சதும் நடக்காமையே போயிருச்சு. ஏ வனிதா, இவ்வளவு பெரிய வீட்ல இல்லாம நீ ஃப்ரெண்ட் பிடிச்சு வச்சிருக்க? அத்தை, உங்க மகனுக்கு உடம்புக்கு முடியாம இருந்தப்ப உதவி பண்ணதே இவங்க தான். சரி போதும், இதையே எத்தனை தடவை சொல்லுவேன். பாலமக்கா. ஏ வனிதா, சரோஜா, இங்க இருந்துகிட்டு எத்தனை நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து? இப்பவாது உங்களுக்கு வரணும்னு தோணுச்சு. வனிதா, அவங்க உங்க அத்தையா? ஆமாக்கா. அவங்க பிரியா, என்னோட மச்சான் ஒய்ஃபு. ஓ வாமா, ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா? ஆமாக்கா, நான் தான் உங்க வீட்டுக்கு போவோன்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தேன். ஆமா, ஏதோ மாநாட்டுக்கு போற மாதிரி ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு ஆளையா சேர்த்து கூட்டத்தை கூட்டிட்டு வந்துட்டா. இருக்கட்டும், நீங்க எல்லாரும் வர்றதுதான் எனக்கு சந்தோஷம். அப்பனா சீக்கிரம் போங்க, ஒரு காஃபி ஈவிய போட்டு கொண்டு வாங்க. எல்லாரும் உட்காருங்க, போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். வந்த உடனே போய் காஃபி போடணும்னு போடுறாளா? எல்லாம் நாமளா கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. அத்தை, என்ன இது வந்த இடத்துல இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா போடி அங்கிட்டு, கால்லாம் வலிக்குது, உட்கார போறேன். பா. அத்தை, என்ன இப்படி கீழே உட்காந்துட்டீங்க? கால் வலிக்குதுடி. வனிதாக்கா வாங்க எல்லாரும். ஏ பூமாரி, வாசுகி அக்கா, சஞ்சனா அக்கா எங்க? வா, உள்ளதான் இருக்கா, போய் பாரு. வள்ளி அக்கா வாங்க. அனு எங்க? அனு வெளியே உங்க வீட்டு செடியெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா? வனிதாக்கா அவங்க யாரு? என் பேரு பிரியா, வனிதாவோட அக்கா. ஓ அப்படியா, ஊர்ல இருக்காங்கன்னு வனிதாக்கா சொல்லியிருக்காங்க. அது நீங்க தானா? நானே தான்.
அம்மா காஃபி போட்டுட்டு இருக்காங்கக்கா, உட்காருங்க எல்லாரும். சரி வாசுகி. அதெல்லாம் அவங்க உட்காருவாங்கம்மா. நீ போய் காஃபி அம்மாட்ட போய் வாங்கிட்டு வா. சரி. ஐயே, என்னக்கா அத்தை இப்படி நடந்துக்கிறாங்க? அவங்க எப்பவுமே இப்படித்தான், இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா போறாங்க. கொஞ்சமா ஓவரா போறாங்களா? நீங்க வேற அளவுக்கு மீறி போறாங்க. எப்படிதான் உங்க அத்தையை வீட்டுல வச்சு சமாளிக்கிறீங்களோ? அதானே அக்கா, நம்ம 2 பேத்துக்குலாம் அவார்டு கொடுக்கலாம். நமக்கெல்லாம் அவார்டு கொடுத்தா நம்ம மாமா மயில்சாமி தான் வந்து கொடுக்கணும். அது யாரு மயில்சாமி? என் வீட்டுக்காரு. அத்தை காது ரொம்ப ஷார்ப்பு. அதானேக்கா. போதும்டி, என்னை பத்தி பேசுனது. காப்பி கொண்டு வந்திருக்காக, வாங்கி குடிங்க. என்ன மாடு கழனி தண்ணியை குடிக்கிற மாதிரி ஒரு சத்தம்? ஐயே, இவதானா காப்பியவா இப்படி குடிக்கிறா? என்ன இவ காப்பியை குடிச்ச சவுண்ட் வருது? இது எங்க இருந்து வருது? ஐயோ, இது நம்ம வயிற்றுல இருந்து வர சவுண்டு போல. ஐயோ, முடியலையே, வயிற்று எப்படி கலக்குது? என்னக்கா காப்பி கூட குடிக்காம எங்க போறீங்க? இருடி, போமோத்திலே எங்க போறேன்ட்டு. அத்தாடி, பயங்கரமா வயிற்ற கலக்குதே. இந்த பாத்திரம் வேற எங்க இருக்குன்னு தெரியல. ஐயோ, செம்ம காமெடி பூ மாதிரி. இங்க எது கூட பேசிட்டு இருக்குது? இது கிட்ட கேப்போம் பாத்ரூம் எங்கன்னு. ஏடி முட்டைக்கண்ணி, உங்க வீட்டுல பாத்ரூம் எங்கடி இருக்கு? முட்டைக்கண்ணியா? பாத்ரூம் எங்கடி இருக்கு? எந்த பக்கம் போகணும்? ஏன் முட்டைக்கண்ணை வச்சு பாத்ரூம் நான் எங்க பாக்க? எனக்கெல்லாம் தெரியாது எங்க இருக்குன்னு. ஐயோ, முடியலையே, வயிற்ற வேற கலக்குதே. ஏய், சொல்லி தொலைடி. வீட்டுக்கு வெளியே போய் எங்க தெருவுல கடைசியா பாருங்க, பொது டாய்லெட் இருக்கும், அங்க போயிட்டு வாங்க. என்னடி சொல்ற? இவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கீங்க, உங்க வீட்டுல ஒரு டாய்லெட் இல்லையா? எங்க வீட்டுல இருக்கு, அது நாங்க தான் யூஸ் பண்ண முடியும். உங்கள மாதிரி வாய் பேசுறவங்க எல்லாம் போக கூடாது. ஏய், மனுஷியோட அவஸ்தை புரியாம விளையாண்டுகிட்டு இருக்க. நாரி போக வேண்டிய வீடு, சொல்லி தொலை. ஐயே, சீ. இந்த பக்கம் நேரா போங்க, ரைட்ல இருக்கும். ரைட்னா சோத்தாங்கை பக்கமா? ஆமா, போங்க சீக்கிரம். ஐயோ, முடியலையே. ஆஹா, மொத்தம் காலையில இருந்து ஜவுளி கடையில சுத்தி பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கல பாலமக்கா. இதுல ஏன் கூட சண்டை வேற, அவங்க மருமகன் நினைச்சுக்கிட்டு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க எனக்கு பயங்கர சிரிப்பு தான் வருது. ஏ வனிதா, நாளைக்கு அத்தைட்ட சொல்லாமே நம்ம போய் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருவோம் என்ன? சரிக்கா. நானும் அப்படியே வாரேன், போயிட்டு வந்துருவோம். என்னையும் கூப்பிடுங்கப்பா, கூட வாரேன். சரி, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போவோம். சரோஜாக்கா நீங்களும் வந்துருங்க. சரி. அப்பா முடியல சாமி, இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒவ்வொரு பக்கம் நானாலா கூட்டமா நின்று பேசுதுங்க. என்னத்தான் பேசுதுகளோ. எங்கக்கா போயிருந்தீங்க? ஆளை காணோம். ஒரு முக்கியமான இடத்துக்கு போனேன். ஐயோ, இதோட 3 தடவை போயிட்டு வந்துட்டேன், முடியல. அத்தை, என்ன ஆச்சு? எங்க போயிட்டு வாரீங்க? அரவேக்காட்டு கழுதைகளா, சிக்கன் வேணான்னு சொன்னேன், கேட்டீங்களா அடி? சாப்பிடுங்க நீங்க. அரவேக்காடு சிக்கனை தின்னு முடியாம போய்கிட்டு இருக்குடி. ஐயோ அத்தை, இது எப்பயில இருந்து? ஒரு நேரமா நடந்துகிட்டு இருக்குடி. ஆஸ்பத்திரிக்கு போகுமாத்த, வாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போகும். அவங்க கொஞ்ச நேரம் அப்படியே படுக்கட்டும். வாங்கத்த, வீட்டுக்கு போவோம். வீட்டுல போய் கொஞ்ச நேரம் படுங்க. வனிதா, அதுங்களும் என்ன கிளம்புறேங்கிற? இரு, நான் இட்லி ஊத்தி கொண்டு வரேன், சாப்பிட்டு போங்க. ஐயோ, அதெல்லாம் வேணாம்க்கா. ஆமா பாலாக்கா, நாங்க இன்னொரு நாள் வாரோம், இப்ப கிளம்புறோம். அவளை இட்லி ஊத்தி கொண்டு வரேங்க. ஏண்டி வேணாங்கிறீங்க? நீ போமா, போய் வேமா இட்லி அடிச்சு கொண்டு வா. சரி. அத்தை, இந்த நேரத்துல உங்களுக்கு இட்லி தேவையா? சும்மாவே இருக்க மாட்டீங்களா? நீ வேற போய் வயிறு குடல் எல்லாம் அலசிருச்சு. வயிற்றுல ஒண்ணு இல்ல, கிருன்னு வருது. சாப்பிட்டாதான் நான் வீட்டுக்கு நடந்து வர முடியும், பாத்துக்கோ. இல்லாட்டியும் அத்தை, நீங்க சாப்பிடாம போயிடுவீங்க. ஐயோ, திரும்பவுமா? அத்தை, என்னாச்சு? ஐயோ, முடியலடி. அத்தை, இப்பதானே வயிறு குடல் எல்லாம் அலசிட்டேன், நீங்க அதுக்குள்ள எப்படி? இன்னைக்கு பாலமக்கா வீட்டு பாத்ரூம் ரொம்ப பாவம். ஐயோ, முடியல. இன்னைக்கு முழுவதும் பாத்ரூம்குள்ளே தங்கிட வேண்டியதான். என்ன இங்க வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க? நமக்கு போட்டியா வேற யாரும் உள்ள வர போறாங்களா? அத்தை, வீட்டுக்கு வாரீங்களா இல்ல பாத்ரூம்குள்ளே உட்காந்துருக்க போறீங்களா? வேணுங்கனாடி உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அத்தை, ஒரு 5 நிமிஷம் கேப் கிடைச்சிச்சுன்னா அப்படியே வாங்க, நம்ம வீட்டுக்கு போயிருவோம். நம்ம வீட்டு பாத்ரூம்ல விடிய கூட உட்காந்துருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கொழுப்பு எடுத்தவள்தான் என்ன பேச்சு பேசுறா பாரு.
அத்தைக்கு பாலம்மாக்கா வீட்டு பாத்ரூம் ரொம்ப பிடிச்சு போச்சு போல. இனி வெளியே வர மாட்டாங்கன்னு நினைக்க. வாங்க நாம வீட்டுக்கு போவோம். பாத்ரூம் பிடிச்சு போச்சா? அடி பாவி, நான் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இட்லி எனக்கு அவிக்க சொன்னேன், இவங்க எல்லாம் தின்னுட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு நேரமா பாத்ரூம்குள்ள தான் உட்காந்துட்டு இருக்கோம். இது எப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னே தெரியல. என்னம்மா என்ன ஆச்சு? ஏன் உன் தம்பியை காணும்? எங்க போனா அவன்? அதாங்க எனக்கும் தெரியல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபோன் போட்டாங்க, இன்னொரு 10 நிமிஷத்துல இங்க வந்துருவாங்களாம். உன் தம்பியை இன்னும் காணும். ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன்? ஏன் இப்படி பண்றான்னு எனக்கே தெரியலங்க. எல்லா விஷயமும் அவனை முன்ன நிக்க வச்சு நம்ம செய்யறோங்கிறதுனால அவனுக்கு தலைக்கணம் ஏறி போச்சு போல. என்ன என்னங்க, அப்படியெல்லாம் என் தம்பி நினைக்க மாட்டான். தலைக்கணம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறோன்னு சொல்லியாச்சு. நேத்தும் கோயிலுக்கு வரல, இன்னைக்கும் வீட்டுக்கு வரல. அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? இப்படியே பண்ணா என்ன பண்றது? என் தம்பி ஏன் இப்படி பண்றானே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சீக்கிரம் வாடா தம்பி. தாய் மாமனா இருந்து என் பொண்ணுக்கு எல்லாம் நீதாண்டா பார்க்கணும். நீ பிறந்ததுமே அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மாவுக்கு அம்மாவா, அக்காவுக்கு அக்காவா நான் தானடா வளர்த்தேன். இப்ப ஏன்டா இப்படி பண்ற? புலம்பு. ஏன் தம்பி ஏன் தம்பி இனியாரும் சொல்லவே இல்ல. இப்ப தனியா நின்னு புலம்பிக்கிட்டே இரு. அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல நம்ம செய்யறது பிடிக்கல அப்படின்னா நம்ம கிட்ட நேரடியா வந்து அவன் பேசணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கும் வராம போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுல போய் பார்த்தா வீட்லயும் ஆளக்காணும், கதவு பூட்டி இருக்கு. இப்படி பண்ண என்ன பண்ண சொல்ற? என்னங்க, நீங்க வாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் வையாதீங்க. என் தம்பிக்கு என்ன பிரச்சனையோ? டெய்லி நம்ம வீட்டுக்கு வராம இருக்க மாட்டான், நம்ம பொண்ணை பார்க்காம இருக்க மாட்டான். இப்ப 2 நாளா வரலாட்டி அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து ஏதாவது சொல்லி சமாளிங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி, ஏதாவது சொல்லுவோம். என்ன பண்ண? அம்மா, மாமா ஏன் வரல? டெய்லி என்னை பார்க்க வந்துருவாங்க. இப்ப ஏமா என்னாச்சு? மாமாக்கு ஃபோன் போட்டா கூட போக மாட்டேங்குது. அதாம்மா எனக்கும் தெரியல. மாமாக்கு என் மேல ஏதாவது கோபமா இருக்குமா? உன் மேல எதுக்குடா கோவப்பட போறான்? அவனுக்கு ஏதாவது வேலை இருக்கும், நாளைக்கு வந்துருவான் பாரு. உன் தம்பியை நினைச்சுக்கிட்டே முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்காத. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்போ வந்துருவாங்க. சரிங்க. மலரு, அம்மா பிரிட்ஜில் பூ வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. தலை கட்டி விடுறேன், பூவை வை. சரிம்மா. அண்ணே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல. வா வா வா. வாங்க வாங்க அண்ணே, வாங்க அக்கா, வாங்கக்கா. மதனி வாங்க மதனி. வாங்க வாங்க சம்பந்தி. வாங்க. உட்காருங்க, வாங்க உட்காருங்க. அண்ணே உட்காருங்க. சம்பந்தி உட்காருங்க. பாலா உட்காரு. ராசாத்தி உட்காருமா. உட்காருங்க, நான் இதை போய் தண்ணி கொண்டு வரேன். அப்புறம் வீட்டுக்கு பாதை கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டீங்களா, இல்ல கொஞ்சம் சிரமமா இருந்ததா? உங்க தெருவுக்கு வந்த பிறகுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு எந்த வீடுன்னு. பக்கத்துல கேட்டு வந்துட்டோம். ஓ அப்படியா? மலர்விழி, சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுதாம்மா வந்தோம். எங்கம்மா உன் கூடயே ஒரு குட்டி பையன் இருப்பானே, காணும்? அவனுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு, ஸ்கூலுக்கு போயிருக்கான். ஓ அப்படியா? அவனுக்கு ஸ்கூல் விட்டவுடனே நேரம் அவன் வீட்டுக்குள்ள போக மாட்டான், எங்க வீட்டுக்கு தான் வருவான். பக்கத்து வீடு தானே, அதான் அப்படியே பழகிட்டான் போல. ஆமா ஆமா. இந்தாங்க தண்ணி, தண்ணி குடிங்க. இந்தாங்க, போதும். இருங்க, காஃபி கொண்டு வந்துடுறேன். இருக்கட்டும், கொஞ்ச நேரம் ஆகட்டும். இப்பதானே தண்ணி குடிச்சிருக்கோம். அப்புறம் நல்ல நாள் நீங்க பாத்தீங்களா? ஆமாங்க, நேற்று சாயங்காலமே நாங்க போய் பார்த்துட்டு வந்துட்டோம். தை மாசத்துல வளர்பிறை முகூர்த்தம் குறிச்சு கொடுத்துருக்காங்க. முதல் நாள் நிச்சயதார்த்தம் வச்சுட்டு மறுநாள் அப்படியே கல்யாணம் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேதி ஓகேவான்னு பாருங்க, இல்ல வேற ஏதாவது தேதினாலும் நம்ம பார்த்துக்கலாம். இல்ல முதல் முகூர்த்தத்திலே வச்சுக்கலாம். என்ன ராசாத்தி, சரிதானே? சரி மாணிக்கம். அப்புறம் நம்ம ஒரு 20-25 நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. அதனால ஒரே மண்டபமாவே பிடிச்சுக்கிடுவோம். சரிங்க, நானும் இதைத்தான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஒரே மண்டபம், ஒரே சமையல்காரங்க, இதெல்லாம் கொஞ்சம் வசதியா போயிடும். எல்லா செலவும் ஒன்னா சேர்த்துட்டு அப்புறம் நம்ம பாதி பாதியா ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க தம்பியை காணோம், இன்னைக்கு வருவாங்கன்னு சொன்னீங்க. அவன் வந்து அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை விஷயம், அதனால ஊருக்கு போயிருக்கான். வர 2 நாள் ஆகும். அதனாலதான் அவனால இதுல கலந்துக்க முடியல. ஓ அப்படியா? சரி சரி. மாணிக்கம், கல்யாணத்துக்கு 25 நாள் இருக்குன்னா உடனே மண்டபம் புக் பண்ணிடலாமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ராசாத்தி. எனக்கு தெரிஞ்சவங்க மண்டபம் ஒன்று இருக்கு, நான் அதை சொல்லி வைக்கிறேன். மண்டபத்துக்கு பேசிருங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம பத்திரிக்கை அடிக்கிற வேலையெல்லாம் பார்க்க முடியும். நான் இன்னைக்கே போய் மண்டபத்தை புக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க, மேற்கொண்டு சமையல், தண்ணி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்.
அப்புறம் பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு பேரெல்லாம் கரெக்டாக போடணும். நீங்கள் உங்கள் பேர், அப்பாவோட பேர் இதெல்லாம் கரெக்டாக எழுதி கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்க, அதெல்லாம் நான் எழுதி கொடுத்துட்றேன். ஏய் பாலா, என் மருமகளுக்கு பூ வாங்கிட்டு வந்தோம்ல, அதை வச்சு விடு. சரி சரி மதினி, உங்க மருமகளுக்கு தானே வச்சு விட்டுறேன். ஏ பாலா, பார்த்து பார்த்து, தேர்பெண் தலையில குத்திருச்சு போல, அவளுக்கு வலிக்குது, பார்த்து குத்தி விடு. அவளுக்கு வலிக்கல மதினி, உங்களுக்கு தான் வலிக்குது போல. என்ன மலரு? நான் லேசா தான் வச்சிருக்கேன், அப்புறம் நீ தலை பின்னிட்டு நேரா வச்சுக்கோ, என்னடா? சரி ராசாதி, நாம கிளம்புவோமா? ஃபர்ஸ்ட் போய் மண்டபத்தை புக் பண்ணணும். சரிங்க, நாங்க கிளம்புறோம், இன்னொரு நாள் வாரோம், சரியா? சரிங்க, போயிட்டு வாங்க. எது ஒன்றா உடனே எங்களுக்கு ஃபோன் போடுங்க. சரி சரி. என்னங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்து பேசிட்டு போயிட்டாங்க. கல்யாண தேதியெல்லாம் முடிவாயிடுச்சு. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம்னா என் தம்பி தான் எல்லாத்தையும் முன்ன நின்று பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். என் பொண்ணுக்கு அவன் தாய் மாமனா வந்து நிக்கணும், என்ன பண்றான்னு தெரியல. பாலா, நீயும் ராசாத்தியும் அப்படியே வீட்டுக்கு போயிடுங்க. நான் போய் மண்டபம் இருக்கான்னு பார்த்துட்டு அதை புக் பண்ணிட்டு அப்படியே பொண்ணு வீட்டுக்கும் ஃபோன் போட்டு சொல்லிடுறேன், சரியா? சரிங்க. பாலா, ரோட்ல குனிஞ்சுக்கிட்டே போகாத. வண்டி கார் ஏதாவது வருதான்னு நிமிந்து பார்த்து போ, புரிஞ்சுதா? ஆறு போவதே போக்குங்கிற மாதிரி அவ போக்குல போய்கிட்டே இருப்பான். நீ பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சரி. என்ன பாலா, மாணிக்கம் இப்படி பேசிட்டு போறான்? ஆமா, உங்க தம்பி எப்பவுமே எனக்கு ரோட்ல நடக்கவே தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. வீட்டுல ஏற்கனவே 2 பிள்ளை இருக்கு, உன்னை 3வது பிள்ளைய நினைக்கிறாரு போல மாணிக்கம். ஆமா ஆமா, நல்லா நினைச்சாரு. வாங்க போவோம். என்ன வனிதா மாமியார் மாதிரி இருக்கு, இங்க எங்க போய்கிட்டு இருக்காங்க? இசக்கியக்கா? ஐயோ, இவ வேற பாத்துட்டாளா? என்ன இசக்கியக்கா, நீங்க மட்டும் தனியா போற மாதிரி இருக்கு. உங்க மருமக 2 பேத்தையும் காணோம். நான் எங்க போனாலும் அவங்க 2 பேத்தையும் தூக்கிக்கிட்டே அலையணுமா? யார் பாலா இது? ரொம்ப காமெடியா பேசுற மாதிரி இருக்கு. இவங்க வனிதா மாமியாரு. ஐயா, ஒரு இடத்துக்கு வேகமா போய்கிட்டு இருந்தேன், இப்படி வழிய மறைச்சு 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க, வழிய விடுங்க. அப்படி எங்கக்கா வேகமா போறீங்க? அது வந்து ரேஷன் கடையில டோக்கன் கொடுக்குறாங்க, அதான் வாங்குவோன்னு வேகமா போய்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஐயோ, வாய் வளரி இவகிட்ட போய் சொல்லிட்டோமே. ஏய், இந்த நான் சொல்லிட்டேன்னு தெருவில் போகும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடாத. இப்போதான் டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களா, நான் போய் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன், புரிஞ்சுச்சா? எல்லாத்தையும் சொல்லி கூட்டத்தை சேர்த்து முதல்ல அவளுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் சொல்லுவோம். இவங்க ஒரு புது விதமா தான் இருக்காங்க பாலா. ஆமா, சரி வா, நாம போவோம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு சும்மாவா சொன்னாங்க? ஒரு மரம் இருக்கிறது, எல்லாரும் வெளியே உட்காந்து காத்தோட்டமா பேச எவ்வளோ நல்லா இருக்கு. சரிதான் வாசுகி, எங்க வீட்ல எல்லாம் மரம் இல்லாம வாசல்ல கூட உட்கார முடிய மாட்டேங்கி. இன்னைக்கே போய் எங்க வீட்ல ஒரு மரத்தை நட்டு வைக்கணும். என்னது, மரத்தை நட்டு வைப்பீங்களா? ஆமா, எங்க வீட்டுக்கு போக மொத்தலையும் பெரிய மரமா இருக்கான்னு பார்த்துட்டு போனோம். அதை அப்படியே வேரோட புடுங்கிட்டு போய் எங்க வீட்ல நட்டு வச்சிட வேண்டிதான். சூப்பர் வள்ளி, உன் அறிவு திறமையை நான் பாராட்டுறேன். எல்லாம் கண்ணு வாங்கி மரத்தை பெருசா வளர்ப்பாங்க, நீ பெரிய மரத்தையே புடிங்கிட்டு போய் வச்சிருவேங்கிற. சூப்பர் வள்ளி, உன்னை மிஞ்ச ஆளே இல்லை. நானா யாரு? பிறக்க மொத்தல 1.5 கிலோ மூளையோட பிறந்தவ. 1.5 கிலோ மூளையா? உனக்கு இருக்கிற அறிவுக்கு டன் கணக்கா உனக்கு மூளை இருக்கும் வள்ளி. சஞ்சனா, உங்க அம்மா பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தாங்க, கல்யாண தேதியை குறிச்சாச்சா? கல்யாண தேதியெல்லாம் குறிச்சு மண்டபத்தை புக் பண்ண போயிருக்காங்களாம் பிரியாக்கா. ஓ அப்படியா? ஏய், நல்ல பெரிய மண்டபமா புக் பண்ண சொல்லுடி. எதுக்கத்த பெரிய மண்டபம் கேக்குறீங்க? கல்யாண நாளே இப்ப மண்டபத்துக்கு தக்கன தாண்டி சாப்பாடு வைக்கிறாங்க. பெரிய மண்டபம் நினைச்சுக்கோ, அதுக்கு தக்கன சாப்பாடும் விதவிதமா வைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்ல, எந்த மண்டபம்னாலும் நம்ம சமையல்காரங்கிட்ட சொல்ற சாப்பாடு தான் செய்வாங்க. ஏய், அப்படின்னா விதவிதமா சமைக்கிற சமையல்காரங்க பெரிய ஆளை பிடிங்க. 2 நாள் உங்க வீட்டுல விதவிதமா சாப்பிட்டுட்டு போவோன்னு பார்த்தோம்னா. வனிதா, சாப்பிட்ற விஷயத்துல நம்ம அத்தை தான் பெரிய ஆள் நினைச்சேன், ஆனா வள்ளி நம்ம அத்தையவே மிஞ்சிட்டா. ஆமா பிரியாக்கா, வள்ளியும் நம்ம அத்தையும் நிறைய விஷயத்துல ஒத்து போவாங்க. அதுல முதல் விஷயம் எதுன்னு எனக்கு தெரியும். எதுடி? நான் சொல்றேன். நான் தான் சொல்லுவேன், சண்டை போடுறதுலதான் 2 பேருமே ஃபர்ஸ்ட். வாசுகி அக்கா கரெக்டா சொன்னீங்க. அடியை பூமாரி, இருடி, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் நான் இல்லாட்டி போதும், உடனே என்னை பத்தி பேச ஆரம்பிச்சிருவீங்களே. அத்தைக்கு பாம்பு காது. எங்க அத்தை போனீங்க இவ்வளோ நேரம்? ரேஷன் கடையில டோக்கன் கொடுத்தாங்க, அதான் வாங்க போனேன். அப்படியா? வனிதா, 1000 ரூபாய் வரும், அதை என்ன பண்ணலாம்? நம்ம 2 பேத்துக்கு ஆளுக்கு ஒரு சேலை எடுத்துருவோமா?
சேலை இப்பதானே எடுத்தோம், அது வேண்டாம். வேற ஏதாவது? வேறனா ஹோட்டலுக்கு சாப்பிட போவோமா? இனி யாரும் திங்கிறதுலே இரு, ஹோட்டல்லாம் வேண்டாம். ஏய் முதல்ல நிறுத்துங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதான் டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டீங்களே, 1000 ரூபாய் என்ன பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கோம். பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அதை புடுங்கி தின்னாராம் அனுமாரு. அது மாதிரி இருக்குடி. நான் கால் கடுக்க நடந்து போய் டோக்கன் வாங்கிட்டு வர 1000 ரூபாய் என்ன பண்ணலாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படியே யோசிக்கிறீங்க, அதை உருப்படியான செலவுக்கு யோசிக்கிறீங்களாடி? ஜவுளி கடைக்கு போவோம், ஹோட்டலுக்கு போவோன்னு உங்களுக்கு கொஞ்ச நாள் பொறுப்பு இருக்காடி? என்ன வனிதா, அத்தை இப்படி பேசுறாங்க, நம்ம கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ? அதானேக்கா. சாரி அத்தை, கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோம். ஆமாட்ட. சேச்சா, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ஜவுளி கடை ஹோட்டல்னு தப்பு தப்பு. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும். இனியாவது கொஞ்சம் பொறுப்பா இருங்க. 1000 ரூபாயை நாம வாங்கி பொங்கலுக்கு புது படம் ரிலீஸ் ஆகும், அதை பார்க்க தியேட்டருக்கு போயிட வேண்டியதான். என்னது, என்னத்த சொன்னீங்க? நான் ஒன்னும் சொல்லலையே. நான் என்னடி சொன்னேன்? இப்ப ஏதோ சினிமாக்கு போறேன்னு சொன்னீங்களே, அதை இப்ப நான் உங்களுக்கு கேக்குற மாதிரியா சொன்னேன்? ஆமா. ஐயோ, மனசுல நினைக்கிறோன்னு வெளியே சொல்லிட்டோமா? இது என்ன பிரச்சனைன்னு ஆஸ்பத்திரியில போய் பார்க்கணும். சரி சரி, ரொம்ப ஷாக் ஆகி வாயை திறக்காதீங்க, கொசு வாய்க்குள்ள போயிட போகுது. சரி சரி விடுங்க, ஏன் எல்லாம் இப்படி முறைக்கிறீங்க? விக்கா என்ன தின்றுவீங்க போல. 1000 ரூபாய் ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சுக்கிறேன்டி. மனசுக்குள்ள நினைக்கிறேன், வெளியே வெளியே பேசி தொலைஞ்சிடுறேன். அதை போய் என்னன்னு பாக்குறேன். சத்யா, சவுண்டை கொஞ்சம் குறைச்சி வச்சு டிவி பாரு. எனக்கு தூக்கமா வருது, ஆனால் தூங்க முடியல, சவுண்டா கேக்கு. ஏன் உனக்கு தூக்கம் வந்தா போய் பெட்ரூம்ல படுத்து தூங்கு, இங்கே ஏன்டி படுத்து தூங்குதே? நானே இப்போதான் இன்ட்ரெஸ்டாக அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கேன். சவுண்டை குறை, அதை குறைன்னுக்கிட்டு பெட்ரூம்ல அப்பா தூங்கிட்டு இருக்காவ சத்யா. ஐயோ, குரட்டை விடுவாவே, அங்கே போய் தூங்கவும் முடியாது. அதான் நான் இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கேன். எனக்கு சத்தம் இருந்தால் பிரச்சனை இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சி என்னன்னு சொல்லுதேன். பாட்டி, குறைக்க முடியாது. நீ இப்போ தூங்கலன்னு யார் கவலைப்பட்டா? அப்படியா? ரிமோட் எங்கட்டி? நானே சவுண்டை குறைச்சிக்கிட்டேன். ரிமோட்டை கொண்டாட்டி. தர முடியாது பாட்டி, தூக்கி வீசிட்டேன். எவ்வளோ கொழுப்புல தூக்கி வீசிட்ட நீ? சரா பாட்டி. அம்மா, நீ வாட்டி அடிக்க நாய நீ கொண்டு பிடியே. நீ என்ன செய்வேன் பாரு. பாத்திரத்தெல்லாம் பிறகு போட்டு தேக்கைக்குள்ள உனக்கு பெரிய எவ்வளோ டீ? நான் மட்டும் துணி உன்னை வச்சு வச்சு வைப்பேன்னு நினைச்சேன். ஏ அம்மா, சண்டை போட ஆரம்பிச்சாலும் மறுபடியும். வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு கிடக்காதுன்னு சொன்னா இல்லையா? வீட்டுல சத்தம் போடாதே, சண்டை போடாதே எத்தனை தடவை சொன்னாலும் அடங்க மாட்டேலாட்டி நீங்க. ஏம்மா, என்ன பத்தி மட்டும் என்னமா சொல்லியா? அவளை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேக்கா. நான் மட்டும் தான் சண்டை போட்ட மாதிரி அடிக்க என்ன? ஏம்மா, அவதாம்மா முதல்ல இருந்தே சண்டை இழுத்துட்டு இருந்தா, நான் எதுவுமே பண்ணலம்மா. 2 பேருக்கும் சேர்த்தாண்டி சொல்றேன். ஒருத்தி அடங்குதியலா? கொஞ்சமாவது அம்மா சொன்னாலும் பேச கேட்கலாம். வீட்டுக்கு மூத்த வரட்டி நீ கொஞ்சமாவது வாய முடிட்டு இருக்கலாம்ல. எப்ப பார்த்தாலும் அந்த சின்ன பிள்ளைகிட்ட சண்டை எடுத்துட்டே இருக்க நீ. ஆமா, அவ சின்ன பிள்ளை, நான் மட்டும் தான் பெரிய பிள்ளை. பத்தியா, நான் தான் எல்லாத்தையும் வாய முடிட்டு நிக்கணும். ஒரு ரிமோட்டுக்காண்டி இவ்வளவு தூரம் சண்டை எடுத்து விட்டுட்டா. ஏம்மா, அவதாம்மா முதல்ல இருந்தே சண்டை எடுத்துட்டு இருந்தா. நான் கொஞ்ச நேரம் தூங்கன்னு சொன்னேன், நீ தூங்க கூட விடாம சண்டை போடுதாம்மா. உங்களுக்கு நல்லா உட்கார்ந்து தின்னுட்டு தூங்குதியலாட்டி, அதான் இவ்வளவு தூரம் பேச்சு ஓடுது. வீட்டுல பாசங்களுக்கு வந்து தேங்காய் ஒருத்தி பாத்திரமே, ஒருத்தி துணியை தவிர ஸ்கூலுக்கு கொண்டு போக வேண்டிய பேக் இருக்கு, அதெல்லாம் துவச்சு போடுங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஸ்கூல் திறந்துரும். ஒரே அடியா டிவி பார்த்தது மல்லாந்து கிடந்தெல்லாம் போதும். இனி வீட்டுல உள்ள வேலையை பாருங்க. சுவாணி, அம்மா என்ன சொல்லியா? பழைய பேக்கே திரும்ப கொண்டு போகணும். இந்த வருஷம் புது பேக் எடுக்கணும்ல? அததான் நானே யோசிக்கேன். பழைய பேக் எப்படி துவச்சு கொண்டு போக முடியும்? அம்மா கிட்ட கேட்போம். இவளோட மாரடிக்கிறதுக்குள்ள நமக்கு பெரிய மண்டையடியா போயிருது. சை, நிம்மதியா ஒரு வேலை பார்க்க முடியுதா? எம்மா, என்னட்டே? எம்மா பேக்கையுமா துவைக்கணும். ஏமட்டி, வீட்டுல வேலை பார்க்க வலிக்க. ஒருத்தி போய் பாத்திரத்தை கழுவி, ஒருத்தி துணியை தவிர அதோட 2 பேக்கையும் துவச்சு போடுங்க. இன்னும் பள்ளியிடம் திறக்க போதில்ல. எம்மா, பழைய பேக் எப்படிமா கொண்டு போக முடியும்? அதை தூர போட்டு புது பேக் தானே வாங்கணும். ஏன் பழைய பேக்கை துவச்சு கொண்டு போனா நீதி? எல்லா பிள்ளையும் அப்படித்தான் கொண்டு போதுவோம். எம்மா, பழைய பேக்கெல்லாம் நாங்க கொண்டு போக முடியாதுமா. நாங்க பெரிய பிள்ளைகளு. நான் 11 படிக்க, அவ 12 படிக்க. நாங்க எப்படி பழைய பேக்க கொண்டு போக முடியும்? எங்களுக்கு புது பேக் வாங்கித்தா. புது பேக் வாங்கணுமா? ஏன் இருக்க பேக் பத்தாதோ? போன வருஷம் தான் இந்த பேக் எடுத்தது, அதை கொண்டு போறதுக்கு என்ன இது? எம்மா, எங்களுக்கு எவ்வளவு வெயிட்டான புக்கெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் தூக்கிட்டு அலைஞ்சு இந்த பேக்கை இத்து போய் இருக்கு 1 வருஷமா. மறுபடியும் நாங்க அதையே எப்படி கொண்டு போக முடியும்? ஏ அம்மா, ஒரு வருஷத்துக்கு ஒரு பேக் வாங்க மாட்டே உங்களுக்கு? குபேர வீட்ல கூட இப்படி வாங்கி கொடுக்க மாட்டாவட்டி? நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷமா ஒரு பேக் வச்சிருக்கே, என்ன பேக்கியா இருக்கு உங்களுக்கு? பக்கத்து வீட்டு மஞ்சு பிள்ளை ஒரு பேக்க 3 வருஷம் கொண்டு போட்டி. உங்களுக்கு எல்லாம் அப்படி கட்டா இருக்க தெரியுதா? அம்மா, அந்த பிள்ளை ஹையர் செகண்டரி படிக்க இல்ல காலேஜ் படிக்க. அந்த பிள்ளைய பத்தி என்கிட்ட சொல்லு. அது 3 முடிச்சு இப்பதான் 4 போகுது. 2ஆம் கிளாஸ் வாங்கி கொடுத்த பேக்க 4ஆம் கிளாஸ் வரைக்கும் கொண்டு போறது பெரிய விஷயமா? இதெல்லாம் ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லுதியா நீ? ஒழுங்கா புது பேக்க வாங்கித்தாமா, அப்படி இல்லாட்ட நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். ஆமா, நானும் போக மாட்டேன். இப்படி பழைய பல்லளிச்ச பேக்கெல்லாம் தூக்கிட்டு போனோம்னா எங்களை யார் மதிப்பா? பார்த்தாலே எல்லாரும் சிரிப்பாவும் எங்களை பார்த்து. எனக்கெல்லாம் அதை பத்தி தெரியாதும்மா. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா பள்ளி எடுத்துக்கு போங்க, இல்லாட்ட வீட்டுல இடங்க. பேக்க துவச்சு அந்த பேக்க மட்டுமே கொண்டு போறதா இருந்தா போங்க. அப்படி இல்ல புது பேக் தான் வேணும்னா அப்படி நாங்க வாங்கி தர முடியாது. இன்னும் 1 வருஷம் அந்த பேக்க வச்சு ஒப்பேத்துங்க. அதுக்கு அடுத்த வருஷம் நான் எடுத்தாரேன். அப்படி இல்லைன்னா உங்க ஐயாட்ட கட்டி என்ன செஞ்சுக்கோங்க. நான் ஒண்ணும் செய்ய முடியாது. வந்துட்டால புது பேக் தான் வேணுமாங்க. வீட்டு செலவே சமாளிக்க முடியலன்னு திணறிட்டு வரமா. இதுல புதுசா பேக் எடுத்தா
அப்பா தூங்கி இருந்துச்சான்னு பாரு, அப்பா கிட்ட போய் கேட்போம். பழைய பேக்கெல்லாம் நான் கொண்டு போக மாட்டேன். ஆமா, நானும் அப்படித்தான். பழசெல்லாம் நான் கொண்டு போக முடியாது. எனக்கும் புது பேக் எடுக்கணும், புது பாட்டில் எடுக்கணும். அப்பா கிட்ட போய் கேட்போம் வா. அம்மா கிட்ட கேட்ட அப்படித்தான் ஏசி விடுவா. ராணியா பிள்ளைகள்ட்ட எப்படி சத்தம் போட்டு கிடக்கா, அலறிட்டு கிடக்கா பிள்ளைகள்ட்ட. ஏ சத்தியம்மா, ஏ சோனியம்மா. எப்பா எந்திரிச்சிட்டீலோ? ஆமா மக்களே, எல்லாரும் சத்தம் போட்டு பேசிட்டு இருந்த பத்தியெல்லாம் அதான் நான் எந்திரிச்சிட்டேன். என்ன விஷயம்மா, எதுக்கு அம்மா சத்தம் போடியா? எப்பா நாங்க பெரிய கிளாஸ் படிக்கோம்ப்பா, எங்களுக்கு புது பேக் எடுக்கணும்லப்பா. அம்மா பழைய பேக்கே துவச்சு போட்டு போன்னு சொல்றாப்பா. ஆமாப்பா, எனக்கும் புது பேக் வேணும். அம்மா எங்க 2 வட்டம் எரிஞ்சு எரிஞ்சு விழுதா எதுக்கு எடுத்தாலும். இதுக்கு தானா மக்களே இவ்வளோ சண்டை? புது பேக்கு தானே எடுத்துருவோம். எப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இன்னைக்கு சாயந்தரமே கடைக்கு போயிருமா? இப்போ உடனே எடுக்க முடியாது மக்களே, ஒரு 2 நாள் பொறுங்க. பள்ளியிடம் திறக்கக்குன்னு நாள் கிடக்கு பத்தியா, 2 நாள் கழிச்சு போய் அதுக்கப்புறம் போய் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு வருவோம். சரியா? எப்பா எனக்கு தண்ணி பாட்டிலும் வாங்கி தரணும்ப்பா. எனக்கும் வேணும்ப்பா தண்ணி பாட்டில். என் பிள்ளைகளுக்கு போதான் மக்களே மிச்சம். நான் எந்த நாளும் எடுத்து தரேன், ஒரு 2 நாள் பொறுத்துக்கோங்க. என்ன அம்மா கிட்ட இதை பத்தி பேசி சண்டை போடாதிய. சரிப்பா, நாங்க சண்டை போட மாட்டோம். அப்பாதான். சனி நீ பாத்திருந்தே, நான் போய் துணி துவைக்கேன். சரிக்கா. என் பிள்ளைகளு எப்பவும் இப்படி ஒத்துமையா இருந்தா என்ன நல்லா இருக்கும். ஏங்க பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படுறதெல்லாம் இருக்கட்டும், பேக் எடுத்து தரம் சட்டியில ரூபா எங்க வச்சிருக்கிய? நான் பிள்ளைகள்ட்ட சொல்லும் போது நீ இங்கே இல்லையே ராணி, அப்புறம் எப்படி வந்து கேட்கா நீ? ஏன் நான் வீட்ல தானே இருக்கேன். இங்க என்ன நடக்கு யார் நடக்குன்னு எனக்கு தெரியாமல இருக்கும். அது சரி. சரி கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ரூபா இல்லன்னு என்ன சொல்லிட்டு இருந்தீல, அப்புறம் என்னன்னு கூடிய அவளுக்கு பேக் எடுக்க போறிய? பேக்னா பேக் மட்டும் அதோட விட மாட்டாள்வே. தண்ணி பாட்டில் வேணும் பால்வே, ஜாமெட்ரி பாக்ஸ் வேணும் பால்வே, எல்லாம் வாங்கி கொடுக்கணும். என்ன செய்ய, யார்ட்டையா போய் கடன் வாங்கி தான் வாங்கி கொடுக்கணும். வீட்டில் துட்டு இல்லை, கஷ்டப்படுதேன்னா பிள்ளைகள்கிட்ட சொன்னால் அதுவும் தாங்கிக்கிடுமா? அப்புறம் பாம்போல நிற்கும். நம்ம அப்பா சங்கடப்படுதாருன்னு வருத்தப்பட்டுட்டு கிடக்கும். யார்ட்டையாவது காசு கேட்டு பார்க்கேன், அப்புறம் போய் எடுத்து கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. சரி அதோட அதான் எனக்கு ஒரு 2 சேலையும் எடுத்து வந்துருங்க. சேலை எடுக்கணுமா? உனக்கு என்ன சேலை பத்தாம போச்சு? வீடு பூரா உன் சேலை கடாதான் கிடக்கு. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் கூட துணிமணி கிடையாது. உனக்கு அம்புட்டுக்கான்னு வச்சிருக்கா. பீரோல திறக்க நீதம் இல்ல. பொது 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 பொதுன்னு உன் துணிமணிலாம் தான் கீழே விழுது. இதுக்கு மேல உனக்கு சேலை வேணுமாங்க? ஏன் உங்களுக்கு துணிமணியே இல்லையா? உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே 10,000 ரூபாய் அந்த தடவை ஜவுளி கடையில எடுத்திருக்கு. நான் வெறும் 500 ரூபாய் சேலை தான் எடுத்திருக்கேன். எனக்கு 2 சேலை வேணும், நான் எடுக்க தான் செய்வேன். வீடு பூரா சேலையா கிடக்கும். ஒரு நல்ல நாள் திங்க நாளைக்கு கொடுத்து கூட நல்ல சேலை இல்லாம நான் தேடிட்டு வரேன். இவர் பார்த்தாரோ? அம்மா, இதுக்கு தான் வந்து அக்கறையா விசாரிச்சாலா ரூபாய்க்கு என்ன செய்ய போறியேன்னு. இவ திட்டம் முன்னாடியே நமக்கு தெரியாதே. எட்டி சண்டை பணமா வாங்க. அம்மா கடைக்கு போயிட்டு வந்துட்டாவோ போலயே. இந்த ராணி ஏன் தான் வரும்போதே அலறிட்டு வராளோ? இது ஏன் பாட்டில் டீ நான் தான் எடுத்தேன். எம்மா அது ஏன் பாட்டிலுமா அவாக்குள்ளதுன்னு சொல்லியா? எம்மா நான் ராமா அந்த பாட்டில் எடுத்தேன். அதை அவா தூக்கி வச்சுட்டு தரமாட்டுக்காம்மா. என்ன மக்களே, போயிட்டு வந்தாச்சா? ஆமா போயிட்டு வந்தாச்சு. அம்மா அதையா மூஞ்சி இப்படி வச்சுட்டு சொல்லியா? பிறகு இவளுக்கு எதையும் எடுத்து கொடுக்கணும் நிம்மதியா போயிட்டு வீட்டுக்கு வர முடியுதா? ஒரே மண்டேடி. எனக்கு அவ அது வேணுங்க, அவ இது வேணுங்க, எடுத்து கொடுக்கல சண்டை போட்டு கிடக்கால்வே. எவ்வளவு ரேட்டு கூடுன பாட்டு, ரேட்டு கூடுன பேக்கு தெரியுமா? அடங்காத்தனத்துல வாங்கிட்டு அலைதால்வே எல்லாத்தையும். சரி பிள்ளை எல்லாம் அப்படித்தானே இருக்கும், அதுக்கு ஏன் போட்டு கத்திட்டடக்கா? அப்படியா? இன்னும் சண்டை வாஞ்ச பாடு இல்ல. வந்து என்னன்னு கேளுங்க நீங்களே. மக்களே பேக்கு வேணும்னு சொன்னியே, அம்மா கூட்டு போய் வாங்கி கொடுத்துட்டா. இன்னும் என்ன சண்டை போட்டு அடக்கிய? எப்பா அம்மா பெரிய கடையில வச்சு பேக்கு மட்டும் தான்ப்பா எடுத்திருந்தா. வார வழியில தான் ஒரு சின்ன கடையில பாட்டில் எடுத்தோம். அங்க குமிச்சு போட்டிருந்த பாட்டில நல்ல பாட்டா பார்த்து நான் தான்ப்பா எடுத்தேன். அவ கையில வச்சிருக்காள் அந்த பாட்டில் நான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்தேப்பா. ஆனா அவ வச்சுக்கிட்டு இந்த பாட்டில ஒன்னுத்துக்கும் ஆகாதது என்கிட்ட தரப்பா. ஏட்டி ரொம்ப படங்காட்டிட்டு தெரியாது என்ன? இந்த பாட்டில நான் தான் முதல்ல பார்த்தேன். நான் எடுக்க போறதுக்கு முன்னாடி நீ போய் எடுத்துட்டா. அதனால இப்போ உன் பாட்டில இருந்து நாடகம் ஆடிட்டு தெரியா? இந்த பாட்டில அம்மா தான் ரூபா கொடுத்து வாங்கினா, நீ ஒன்னும் வாங்கி தரல. உன் பாட்டில எப்படி சொல்லுவா? இதுல உன் பேரா எழுதிருக்கு பாருங்க போய் எப்படி சொல்லியானு. இவ என்கிட்ட தந்திருக்க பாட்டில நல்லாவே இல்ல பாத்துக்கோங்க. எனக்கு அந்த பாட்டில பிடிக்கவே இல்லை. நான் எடுத்த பாட்டில என்கிட்ட வாங்கி தாங்கப்பா. சத்தியம்மா தங்கச்சி பாவம்ல, அவ எடுத்த பாட்டில அவட்ட கொடுத்து தங்கம். எப்பா அவளுக்கு மட்டும் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டிய? என் பிள்ளைகளு 2மே எனக்கு ஒண்ணுதான் மக்கா. அந்த பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், இந்த பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு கிடையாது. அவ பாவம் பத்தியா எவ்வளோ கொஞ்சி கேட்க. அவட்ட கொடுத்துரு மக்களே. அப்படிலாம் அவ கேட்ட உடனே தர முடியாதுப்பா. வேணா என்கிட்ட கெஞ்சி கேட்க சொல்லுங்க, நான் கொடுக்கேன். நான் என்கிட்ட உன்ட்ட கெஞ்சி கேட்கணும். அது என் பாட்டில நான் இப்போ வாங்கிட்டு இருந்து புடுங்க தான் போறேன். நீ தராட்டா 4 மிதி மிதிச்சினாலும் என் பாட்டில நான் வாங்குவேன் பாரு. அப்படியா? பாத்துருமா நீ நானு? ஏட்டி நீங்க நான் பிள்ளை நாட்டி ஒரு அக்காவும் தங்கச்சி பேச்சாட்டி பேசிக்கிட்டே 2 பேரும். ஆமா அவளை ஒண்ணுமே சொல்லிடாத. அவதான் உனக்கு நல்லவா, நான் தான் கெட்டவா. என்னைய பார்த்தே பேசி எப்போ பார்த்தாலும். நீ தானே இப்ப வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த பிள்ளை தான் அந்த பாட்டில எடுத்தது. அவட்ட கொடுத்துட வேண்டியதானே. இது என்ன சேட்டை உனக்கு? இப்ப எல்லாருக்கும்
எம்மா என்னம்மா வலிக்கு எவ்வளவு கொழுப்புல சமட்டி கல்யாணி. எம்மா நான் அவன் மேல விழணுங்கிறக்காண்டி சமட்டி தள்ளலம்மா, தெரியாம போய் அவன் மேல பட்டுட்டு அவளை கட்டிட்டு என்ன அடிக்கம்மா. அவளுக்காண்டி அடிச்சியாவா? தண்ணி பாட்டில எதுக்கு டீ மிதிச்சல்னா? அது நான் எவ்வளவு ரேட் கொடுத்து உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். அக்கம் பக்கத்துல பாருங்க டீ, ஒவ்வொரு பிள்ளைகளும் வீட்ல குடிச்சு போட்ட கலர் பாட்டில் இருந்தா அதை கழுவி கொண்டு போயிருது பள்ளியிடத்துக்கு. உங்களுக்கு நான் பார்த்து பார்த்து வாங்கி தரணும், இப்படி மிதிச்சு தள்ளுவியா நீ? எனக்கு கூட 2 சேல் எடுக்க நினைச்சவா எடுக்காம உங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கல டீ. நீ இன்னும் செய்வே, இதுக்கு மேலேயும் செய்வே. அம்மா நீ எனக்காண்டி அவளை அடிக்கலையோ, வாட்டர் பாட்டில் காண்டி அடிச்சா? அம்மா உங்க மேல அப்படியே பாசத்தை பொழிய வேண்டியதானே. ஒரு கெதி இல்லாம கிடந்தோம்னா கூட ஒரு மடக்கு வெண்ணி வச்சு தர மாட்டேடி 2 பேரும். உங்க மேல அக்கறையும் பாசமும் பொத்துக்கிட்டு தான் வரணும் எனக்கு. ஏன்னா உங்க 2த்தையும் பெத்தனவனு தலையெடுத்தேன்னு வாழ்ந்துட்டு இருக்கேனா. ஒரு வாட்டர் பாட்டில் எவ்வளவு தெரியுமா டீ? 5 பைசா கூட என் கையில மிச்சம் இல்ல. அத்தனையும் கடைக்காரன் கொடுத்துட்டு வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கேன். அப்படி வந்து வீட்ல சண்டை போட்டு கிடைக்கணும், உங்களை எல்லாம் என்ன செய்ய? 2 பேருக்கும் சொல்லிக்கிடியே, சத்தம் கட்டாம சண்டை போடாம அந்த பேக்கு தண்ணி பாட்டிலாம் எவ கூட தான் எடுத்துட்டு போயிருங்க. அதை விட்டுட்டு இன்னும் சண்டை போட்டு கிடந்தேன்னா நான் எங்கேயாச்சும் போயிருவேன் பாத்துக்கோ. தலை எழுத்தேன்னு இந்த 2 வாச்சிருதுமா எனக்கு. ஏன் மக்களே இப்படி பண்ணுறீங்க? நீங்க கேட்டதெல்லாம் அம்மையும் அப்பாவும் வாங்கி தரோம், அப்படி இருந்தும் நீங்க சண்டை போட்டே இருந்தா எங்களுக்கு சங்கடமா தானே இருக்கும். பாவம் அம்மையும் வெயில்ல உங்களெல்லாம் கூட்டிட்டு அலைஞ்சிட்டு வந்தது அவளுக்கு எவ்வளோ சங்கடமா இருக்கும். மேற்கொண்டு நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அவ என்னதான் செய்வா? நீங்க செய்ததும் சரியில்லைல்ல மக்களே. சரிப்பா. சரி சரி போட்டும், போய் அம்மாட்ட போய் நல்ல முறையில பேசுங்க மக்கா. கோவமா போனா பத்தியா எம்மா என்னமோ வேணுமான்னு கேட்டு கொடுங்க. ஐயோ பாவம் அம்மையும் இவ்வளோ நேரம் அலைஞ்சிட்டு வந்திருக்கா. சரிப்பா. அம்மா ஒரு வழியா புக்குக்கெல்லாம் அட்டை போட்டு முடிச்சாச்சு. ஸ்டாம்ப்லர் பின்னு மட்டும் வாங்கணும். அண்ணனை வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வர மாட்டான். அம்மாட்ட சொல்லி தான் வாங்க சொல்லணும். சின்ன புள்ளி தான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, அது என்ன நினைச்சு கண்ணும் செய் வந்தது அம்மா அம்மாடி. அம்மா என்ன சபி, அட்டை போட்டு முடிச்சிட்டியா? அதெல்லாம் இருக்கட்டுமா, நீ என்ன பாட்டு பாடுனா? சின்ன பொண்ணு வெக்கப்படுது கண்ணு ஜவக்கேமி. இதெல்லாம் அந்த காலத்து பாட்டுட்டி என்ன நல்லா இருக்கும் தெரியுமா கேட்கையில. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு பாட்டுனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. படிச்சதையே திரும்ப திரும்ப படிச்சுட்டடா காண்பேன். சரி டி, சிரிக்கையெல்லாம் இருக்கட்டும், அட்டை போட்டு முடிச்சிட்டியா? போட்டுட்டம்மா. இன்னும் எனக்கு ஸ்டாப்லர் பின்னு தேவைப்படுது, ஸ்டிக்கர் தேவைப்படுது. அப்பா வாங்கிட்டு சொன்னேன், அப்பா அட்டை மட்டும் வாங்கி கொடுத்துருக்காவ. உன் அவனுக்கு வேணா போன் போட்டு வாங்கிட்டு வர சொல்லி வாங்கிட்டு வரானான்னு பாப்போம். அப்படியா? அவன் எப்பவோ வெளியில போயிட்டானே, எங்கன கிடக்காமனு தெரியாது. போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டானே. சரி போன் பண்ணியே. அஜய், இங்கதான் மாங்காய் நிறைய பறிக்கலாம்னு கூட்டு வந்தா. மரம் மட்டும் தான் இருக்கு, மாங்காயே காணுமல. இவ்வளவு தூரம் வந்து வீணா போச்சு. உள்ள மரத்துல நிறைய காய்ச்சி கிடக்கும்ல, வெளியில பாக்குறதுக்கு இப்படி தெரியுது. இங்க உள்ளது பூரா பக்கத்துல உள்ள பயலோ பறிச்சு பண்ண பத்தியா உள்ள வரைக்கும் யாரும் போயிருக்க மாட்டாங்க. சரி போய் பாப்போம். ஹலோ எம்மா. சிவி எங்கல நிக்கா? பயல்களோட வெளியில வந்தம்மா. என்ன சொல்லு? ஒண்ணும் இல்லல, தங்கச்சிக்கு இந்த ஸ்டாப்லர் பின்னும் ஏதோ ஒட்டுவோம்ல ஸ்டிக்கர், அதுவும் வேணுமா. அட்டையெல்லாம் போட்டு முடிச்சிட்டா பாத்துக்க. வரும்போது அதை மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கியாமா? அம்மா நான் பயலோட வெளியில நிக்கேன், வீட்டுக்கு வரவே நேரம் ஆகும். நான் கடைக்கு வேற போயிட்டு வரணுமா? எல்லாம் வரும்போது வாங்கிட்டு வா. வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையை வீசிட்டு வந்துடாவே. அந்த கடையில போய் வாங்கிட்டு வா. சரிம்மா, வாங்கிட்டு வரேன். யார்ல சுபி? அம்மையா? ஆமால ஜெகி. போனே அடிக்கலையா? எப்பல போன் எடுத்து பேசினா? போன சைலண்ட்ல போடுறோம்ல. சரி சரி, எல்லாம் பேசிட்டே இருந்தா நேரம் ஆயிரும். தோட்டக்கார ஆள் வேற இப்ப சாப்பிட்டு வந்தாலும் வந்துடுவாரு. நம்ம நேரத்தோட உள்ள போய் பறிச்சிட்டு போவோம். வாங்கல போவோம். ஏல சுபி, மாங்காயே காணும்னு சொன்னால மேல பரல எவ்வளவு கணக்கு காய்ச்சி தொங்குன்னு. நானும் பார்க்கல, ஆனா என்ன உயரத்துல இருக்கு. இத போய் யார் பறிப்பா? நம்ம தான் 3 பேர் இருக்கோம்னால ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி பறிக்க பாப்போம். அப்படியா சொல்லியா? சரி வா ட்ரை பண்ணி பாப்போம். முதல்ல யாரல குனிய போறிய? இதுல என்ன சந்தேகம், நீ தான் குனியணும். நானா? இல்லே, நாமளா நீங்க ஏறி நின்னீனா அப்படியே போய் சேர்ந்துரும்ல. வேற யார்ல குனிவா? ஒருத்தர் குனியாண்டா. வாங்க வேற ஏதாவது நம்ம கை கெட்டுத மரமா இருக்கான்னு பாப்போம். இல்ல அஜய் ஜெகி, இங்க பாருங்களே, கை கெட்ட தூரத்துல என்ன அழகா காய்ச்சி தொங்குன்னு. ஆமல்ல சுபி, டக்குன்னு பறிச்சிட்டு வீட்டுக்கு ஓடிடுவோம். தோட்டக்கார ஆள் வரதுக்குள்ள. இல்லே யாரதுங்க மாங்காய் பறிக்குது? இல்லே தோட்டக்கார வந்துட்டாரு, ஓடுங்களே. ஏ பயல்வலா, இன்னொரு தடவை மாங்காய் பறிக்க பார்த்தேன், மரத்துல கெட்டி வச்சு போய் பாத்துக்குங்க. சுபி ஓடியல. என்ன ஓட்ட ஓடி வந்திருக்கோம். என்ன துரத்து துரத்தறல. வாராரான்னு பாருங்களே.
ஒன்னே ஒன்று நம்மள பறிச்சேன். நானும் ஒன்று நம்மள பறிச்சேன். இத்தனை நாள் நமக்கு நல்லா போச்சுன்னு மாங்காய் பறிச்சோம், தேங்காய் பறிச்சோம், ஒன்னா மண்ணா விளாண்டு கிடந்தோம். நேரமே பார்க்காம கூட வெயில சுத்திட்டு அடைஞ்சோம். இனி நான் பள்ளிக்கூடம் திறந்துரும். அதுக்கடுத்து நம்ம எல்லாரும் பள்ளியிடத்துல தான் கிடக்கணும்ல. ஆமா பத்தியா, டீச்சர் மார்களுக்கு பயந்துட்டு சாரை பார்த்தா பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு ஓடி ஒளிஞ்சு ஒரு வாழ்க்கை வாழணும்ல. எவன்ல இந்த பள்ளியிடம் படிப்பெல்லாம் கண்டுபிடிச்சான். படிப்பு கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல, பரீட்சையை எவன் கண்டுபிடிச்சானோ என் கையில கிடைச்சோம்னா அவனை கொன்னே போட்டுருவோம்ல. இன்னும் மழை வாழ போறான். நம்மள மாதிரி எத்தனை பேர் எக்ஸாம் எழுதி கஷ்டப்பட்டுருப்பாவ, எல்லாரும் சாப்பிட்டுருப்பாவ, எப்பவோ போய் சேர்ந்துருப்பான். லீவு முடிய போறத நினைச்சா சங்கடமா இருக்குல. சரி விடுங்களே, இப்ப வருத்தப்பட்டு ஆக போறது என்ன? பள்ளியிடத்துக்கு போனாலும் நம்ம 3 பேரும் ஒன்னா தான் இருக்க போறோம். ஒன்னா கேண்டீனுக்கு போவோம், ஒன்னா பிள்ளைல கிண்டல் அடிச்சுட்டு அடப்போம். அதுவும் ஒரு சந்தோஷம் தானே. என்ன அப்பப்போ 4 அடி விழும், அதையும் வாங்கிக்கிடணும். நீ பேசுறத பார்த்தா எப்பவும் பள்ளியிடம் திறக்கும், எப்பவும் பிள்ளைகளெல்லாம் பாப்போம்ல காத்து கிடக்கா போல. போங்களே. சரில, நேரம் ஆயிட்டு பத்தி வீட்டை பார்த்து போவோம். நேத்தே எங்க அம்மா விளக்கு மரத்துக்கிட்டு விரட்டினா. சரில, அப்ப வீட்டை பார்த்து போவோம். நாளை பள்ளியிடத்துக்கு நேரத்தோட வந்துருங்களே. சரி ஜிபி. அஜய், சைக்கிளை எங்களே விட்டுட்டு வந்தா? காம்பவுண்டுக்கு வெளியில கிடந்து வரல, யாரும் பார்த்தா சைக்கிளோட பிடிச்சி வச்சுக்கிடுவான்னு வெளியிலேயே போட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் சைக்கிள்ல போகணும். சரி வா போவோம். சபா, இந்த வெயிலுக்குள்ள வெளியில போயிட்டு வர முன்ன போதும் போதும் ஆயிடுது. சாபி, என்னம்மா சத்தம்? மாடு கழனி தண்ணி உறிஞ்சினா மாதிரி. சாபி, இந்த அண்ணனை தள்ளி விட்டதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். பழைய லூசு பயல. சாபி, வார்த்தையை அளந்து பேசு. சாவி, அங்க என்னடி சத்தம் போட்டு கிடக்கா? ஆமா, சத்தம் போட்டு கிடக்கே. உன் அருமை மகன் வந்துட்டான், வந்து என்னன்னு கேளு. சுபி, இப்பதான் வந்தியா மக்களே? ஏம்ல வந்தது வராதமா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா? பிறகு சிரிச்ச முஞ்சியோட இருக்கணுமோ? வந்து படுக்கத்தான் செஞ்சிருக்கேன். சுவாபி என்னை பிடிச்சு கீழே தள்ளி விடுதா. ஏமிட்டி, அவனே இப்பதான் வெளியில அளப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கான். அவனை ஏன் தள்ளி விடியா நீ? ஆமா, நீ அவனுக்கு ஏன்டே பேச எப்ப பார்த்தாலும்? வந்தது வராதமா காலத்துக்கு மேல போடியா? மாடு கலந்து தண்ணியை குடிச்சாக்கல காப்பி அடிக்கன்னு கேட்கா என்னைய. ஏன் அம்மா இதை சொன்னதுக்கு அண்ணா கோவப்படியா? நீ அப்படித்தானே காப்பி குடிப்பா, அதனாலதான் அந்த பேர் சொல்லியிருப்பான். என் பிள்ளையே இவ்வளவு நேரம் வெயில அலைஞ்சிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கான். வந்த உடனே அவன்கிட்ட சண்டைக்கு நிக்கா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரும் இல்லடா. எம்மா, என் மேல உனக்கு என்ன பாசம் என்னம்மா? இந்த உலகத்திலேயே இந்த சுபி மேல இவ்வளவு அளவு கடந்து அன்பு வச்சிருக்கது நீ ஒருத்திதாம்மா. நான் மட்டும் இல்ல மக்களே, எல்லா அம்மாவுக்கும் அவ பிள்ளையே தங்கம் தான். யாரும் பிள்ளைய ஒரு வார்த்தை சொல்ல பொறுக்க மாட்டாவ. வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே. சரி எம்மா, உன் மவனை கொஞ்ச நேரத்துல இருக்கட்டும். ஸ்டாப்லரும் ஸ்டிக்கரும் வாங்க சொன்னியே, வாங்கிருக்கானான்னு கேளு. ஐயோ, அவசரத்துல அதை வாங்க மறந்துட்டோமே. கரப்பள்ளி சரியான நேரத்தை போட்டு கொடுத்துட்டாலே. ஆமா சுபி, வாங்கி தந்தியா? அம்மா உனக்கு வாங்கல சொன்னோம்ல. எம்மா வாங்கலம்மா. பாத்தியா உன் அருமை மவனே, என்னமோ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணுங்க நினைப்பு இருந்தா இப்படி வாங்காம வருவானா? கேள, உனக்கு போன் போட்டு மெனக்கெட்டு சொன்னோம்லால, அப்படி இருந்து ஏன் வாங்காம வந்தா? எம்மா, நான் வாங்கணும் தாம்மா நினைச்சேன். காலையில 2 இட்லி சாப்பிட்டு போனவம்மா, ஒரே கிறக்கமா வந்துடுது. அந்த அன்னைக்குதான் சரி அம்மா கையினால சோறை சாப்பிட்டோம்னா கொஞ்சம் தெம்பு வரும், வீட்டுக்கு போய் ஒரு உருண்டை சோறை சாப்பிட்டுட்டு அப்புறம் வாங்குவோன்னு நினைச்சேம்மா. அப்படின்னா நீ மத்தியானமே சோத்தை திங்கைக்கு வீட்டுக்கு வந்திருக்கணும். மணி எத்தனை தெரியுமா? 4:30 மணி ஆகு. இவ்வளவு நேரம் நீ எங்க போயிட்டு வந்தான்னு அம்மாட்ட சொல்லு. மாங்காய் திருட போனானா அம்மிட்ட சொன்னா அடி கொன்னு போடுவாளா என்னைய. சரி விடுட்டி, எங்கேயும் போயிட்டு போறான். நாளைக்கு பள்ளியிடம் திறக்கவும் பள்ளியிடத்துல தானே கிடக்க போறான். என் பிள்ளை சாப்பிடாம இவ்வளவு நேரம் நிக்கி. வா மக்களே, அம்மா சோறு வச்சு தரேன். சரிம்மா. சாவி, நீ சாப்பிட்டியாமோ?